ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிவேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 23/8/24 வெள்ளிக்கிழமை. இன்றைய கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்மராசியில் சூரியன் சுக்கிரன். நாளை சுக்கிரன் கன்னிராசியில் சென்று நீச்சமடைகிறார். நாளை இன்றைய நிலை: சிம்மராசியில் சூரியன் சுக்கிரன், கன்னிராசியில் கேது. அதே வேளையில் கும்பராசியில் சனி பகவான், மீனராசியில் ராகு. சந்திரனும் மீனராசியில் பயணிக்கிறார். ரேவதி நட்சத்திரத்தில் இன்று நாள் முழுவதும் எவ்வாறு இருக்கும்? 12 ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறுகின்ற 3 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம். இந்த 3 ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களையும் சுபயோக பலன்களையும் பெறுகின்றது. முதலில் மேஷராசியை பார்ப்போம். மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் தன குடும்பஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் குருவுடன் சேர்ந்து காணப்படுகிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன வரவு உண்டு, பொருள் வரவு உண்டு. வியாபாரம் நன்றாக இருக்கும். வியாபாரம் மூலமாக லாபம் அதிகமாக இருக்கும். அதே வேளையில் இரண்டில் அமர்ந்த செவ்வாய் குருவுடன் இணைந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எனவே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதற்கு முன்னர் ஏதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் இன்று சரியாகிவிடும். அதே வேளையில் தாங்கள் வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தம் வரலாம் என்று. ஏனெனில் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராகுவுடன் தொடர்பு கொள்கிறார் 12ஆம் இடத்தில். எனவே திடீரென்று ஏதாவது வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம் சுப விஷயங்களுக்காக. ஆக மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப விஷயங்கள் நடப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. தனவரவு, பொருள் வரவு உண்டு. வியாபாரம் நன்றாக இருக்கும். வியாபார நிமித்தமாக கூட வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் மேஷராசிக்காரர்களுக்கு. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சுக்கிரன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மராசியில் பிரவேசிக்கிறார். 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானியுடன் இணைந்து நீண்ட நாட்களாக இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று பிரயாசை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு, முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் இன்று வெற்றி பெறக்கூடிய நாள். ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவீர்கள். ஒரு அட்வான்ஸ் தொகை கூட கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். அதே வேளையில் தங்களுடைய உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கிறது. பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு. அதே வேளையில் உறவினர்கள் வருகை இன்று இருக்கலாம். அவர்கள் மூலியமாக தங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். சொத்து சம்பந்தமான அல்லது வீடு சம்பந்தமான அல்லது தங்களுடைய பங்காளிகள் மூலியமாக தங்களுக்கு வரவேண்டிய சில விஷயங்கள் சம்பந்தமாக உறவுக்காரர்கள் தங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். மொத்தத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் என்று ரிஷபராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள். மிதுனராசியை பொறுத்தவரையில் 2க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 10ஆம் வீட்டிலும் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார். 2ஆம் வீட்டில் புதன் நாளை பயிற்சியாகிறார். இவ்வாறாக தங்களுடைய திறன் மேம்படக்கூடிய நாள். 2 வீலர் 4 வீலர் சேல்ஸ் சர்வீஸ் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு இன்று அதிகமான லாபமும் அதிகமான வியாபாரமும் நடக்கவிருக்கிறது. இன்று டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்கள், மார்க்கெட்டிங் தொழிலில் இருப்பவர்களுக்கு
இன்று அதிகமான லாபம் வரவிருக்கிறது. சில பேருக்கு கேட்ரிங் தொழில் இருக்கக்கூடிய சில பேர்களுக்கு இன்று அதிக ஆர்டர்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எவ்வாறு பார்த்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள், சுறுசுறுப்புடன் திகழ்வீர்கள் மிதுனராசிக்காரர்கள். அதே வேளையில் தங்களுக்கு ஏதாவது முக்கியமாக முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று விரும்பினீர்களானால் இன்று அதற்கு தகுந்த நாள். அது வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம், சொந்த வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம். சில முக்கியமான முடிவுகளை இன்று தாங்கள் எடுக்கவிருக்கிறீர்கள். ஆக மொத்தத்தில் மிக மிக சிறந்த நாள், சுப நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையில் 12 ராசிகளிலேயே சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிற ராசி சிம்மராசி. சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் காணப்படுகிறார். ரேவதி நட்சத்திரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ராசியாதிபதி ஜென்ம ராசியில் இருக்கிறார். இருந்தாலும் சந்திராஷ்டமம் பெரிய அளவில் பாதிக்காது. இருந்தாலும் அதனுடைய பார்வை, சந்திரனுடைய பார்வை ராகுவுடன் இணைந்து 2இல் இருக்கக்கூடிய கேதுவுடன் சேர்கிறார். மனநலம் பாதிக்கப்படும். ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய மனநிலை தொந்தரவு தரலாம். கவலைகள் இருக்கலாம் அல்லது கவலைகள் வரலாம். உறவினர்கள் வகையில் ஏதாவது தொந்தரவுகள் வரலாம். பெற்ற பிள்ளைகளினால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அல்லது தங்களுடைய வாழ்க்கை துணைவரால் தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ வரக்கூடிய விஷயம் காத்திருக்கிறது. எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் சிம்மராசிக்காரர்கள். இன்று நாள் முழுவதும் தங்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் ஒரே சீராக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நாள் முழுவதும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் சிம்மராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.